இன்றைக்கு வேதமும் நாமும் இணைந்திராதபடினாலதான் அதிகமாக மனித போதனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தேவராஜ்யத்துக்குள் தேவனோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 2:21 மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் தங்களுடைய கற்பனைகளையும் தாங்கள் உருவாக்குகிற போதனைகளையும் போதிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை வேதம் கள்ள போதனை, கள்ள போதகர்கள் எல்லாம் சொல்லுகிறது. இது எங்கும் பரவி இருக்கிறது. தேவ வார்த்தை மாறாதது, மாற்றவும் கூடாதது. அதிலே ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த வேதம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டும். அப்பதான் தெரியும் மனிதர்கள் போதிக்கிற போதனை என்ன, கற்பனைகள் என்ன, வேதம் சொல்லுகிறது என்ன. வேதத்தின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினையினின்று தப்புவிக்கப்பட்டு தேவராஜ்யத்துக்குள் தேவனோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவே நமக்கு மனித போதனைகள், மனித கற்பனைகள், கட்டளைகள் வேண்டாம். தேவன் கொடுத்த வேதத்தின்படி வாழ்ந்தால் வேத ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்கலாம். God bless you.